அம்மா இருந்துட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை. பெருமா வீட்டுக்கு போனேன். அவங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்க. கட்டில் சோறு போகிறப்போ மூஞ்சி அழைச்சி மாதிரி கீழே போட்டாங்க. நான் இல்லை அந்த ரோட்டில் வந்து வேலை செய்கிறேன். முந்தானத்தை வந்து கீழே ஊந்து கை கால்லாம் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு மாட்டிங்களான்ட்டு கூப்பிடலான்னு வந்தேன். காசு இல்லைன்னா கேட்பேன், ஒரு 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, அவ்வளோதான். கையில் காசு இல்லைன்னா ஒரு 5 ரூபா கொடுங்க, ஒரு டிக்கெட் இல்லை அப்படின்னு கேட்பேன், அவ்வளோதானே. நான் அதை கூட இவங்களா கூப்பிட்டு வந்தேன். அவன் ஃப்ரெண்டு மாட்டினார். சார் ஏற்கனவே சொன்னார் என்னை பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஏதோ வழி இல்லாமல் வந்தேன், அவனுக்கு வந்தேன், அவ்வளோதானே. அது வேறு எந்த தப்பு இல்லை. என்ன பிரச்சனை குடும்பத்தில்? எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் சுகர் 800 தாண்டிச்சு. மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க. அக்கா வீட்டுக்கார் இருந்தார், 2003 அவர் இறந்துட்டார். அப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்ட மதிப்பு இல்லை, எல்லாம் மூஞ்சி அழைச்ச மாதிரி பண்ணாங்க. அதனால் அப்போத்துலேருந்து நான் ரோட்டில் தான் படுப்பேன். சென்டரில் பார்த்தேன், இங்கே படுக்கக்கூடாதுன்னு அடிச்சாங்க. சரி நாங்கள் படுக்காமல் அரக்கோண்டில் அங்கே போய் பார்த்தேன், அவ்வளோதான். வேறு எந்த தப்பு பண்ணல. ஏன் வேலைக்குலாம் எதுவும் போல? பெயிண்ட் வேலை இருந்தால் போய்டுவேண்ணா. இப்போ ஏன் நீ ஊந்து ஒஞ்சதுனால அவர் சின்ன இது காட்டுறேன், ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு உடம்பு. அவனுக்கோசம் வந்தேன், அவனை கூட்டணும் போகலான்ட்டு அவனுக்கு பிடிச்சி, அவ்வளோதான். வேறு இது வந்தேன். இனிமேல் தான் வேலைக்கு போவேன். இப்போ திருப்பூர் வேலைக்கு போகலாம், ஹோட்டல் வேலைக்கு போகலாம், சப்ளையராக போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது ஆதார் கார்டு கேட்குறாங்க. எங்கள் அக்காண்ட சொல்லிக்கிறேன். அவங்க சொன்னாங்கன்னா ஏதோ கோயம்பேடு போனோன்னாங்க. அந்த இடத்துல அங்கே போய்ட்டு ஆதார் கார்டு இது பண்ணிடலாம், அங்கே போய்ட்டு இது பண்ணி வேலைக்கு போயிடலான்றாங்க. எங்கே போனாலும் ஆதார் கார்டு கேட்குறாங்க. அது இதனால ரோட்டில் பத்துன்னு இருக்கிறோம், அதுதான். சார் கூட தான் அவர் கூட சொன்னார், ஏன்டா சுற்றி நிற்கிற, ஒழுங்காக வேலைக்கு போகிறேன் சார். இதுதான் நான் என் கதையே. எனக்கு யாரும் இல்லை, வீடு இல்லை, ஆனால் உழைக்கணும்னு. ஆனால் எங்கள் அக்கா காசு வரணும். அதுக்கு ஏதோ அதுவும் புருஷன் இறந்துட்டார். அதுக்கு ஏதோ மாறுறான்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தருவேன். அதுக்கோசம் கொஞ்சம் போய்ப்பேன். வேலை இருந்தால் வேலைக்கு போய்டுவேன், அவ்வளோதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.